எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கு பிளாக் மண்டே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபால். ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டுமே கிராஷ் மார்க்கெட் மாதிரி தான் ஃபால் ஆயிருந்தது. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. இது முக்கியமா என்ன பேசிஸ்ல ரெக்கவர் ஆயிருக்குன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்பிஐ மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ரீகேப் மார்க்கெட் வந்து ஒரு மைல்டு ரெக்கவரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 375 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இது கம்ப்ளீட் ரெக்கவரி கிடையாது ஆர் ரிவர்சல் கிடையாது. ஜஸ்ட் இது வந்து டெக்னிக்கலா சொல்ல போனா டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு பூனை வந்து மேல இருந்து குதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டக்குன்னு விழாது. ஒரு பவுன்ஸ் ஆகும் பாத்தீங்களா? ஒரு பால் போடுறோம், பால் போட்ட உடனே அப்படியே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகாது, மைல்டா பவுன்ஸ் ஆகும்ல, அந்த மாதிரி டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவோம். ஷார்ப்பாக ஃபால் ஆன மார்க்கெட்டு ஒரு மைல்டு ரெக்கவர் ஆயிருக்கு. பட் டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டில் நோ கண்டினியூ ஆகுது. நம்ம டெக்னிக்கலாகவும் டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக இன்னைக்கு ரைஸ் ஆனதுல டைட்டன், எல்என்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ், எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்சியல் சர்வீஸ், ஜொமேட்டோ, இன்ஃபோசிஸ், இது எல்லாமே முக்கியமான டாப் கெய்னர் ஸ்டாக்ஸு. ஸோ நாளைக்கும் இந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இன்றைக்கி டேவுடைய ஹையை கட் பண்ணும்போது நாளைக்கும் தொடர்ந்து இந்த ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுல ஷார்ப்பாக கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்க பாருங்க. இப்போ நீங்கள் ட்ரெண்ட் லைன் இது வரைக்கும் இருந்த இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இந்த ட்ரெண்ட் லைன் டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு ரெக்கவர் ஆனதுல கரெக்டாக நிஃப்டி இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆயிருக்கு. இது வரைக்கும் ரைஸ் ஆனது கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆயிருக்கா. அதே போல் கீழே ஃபால் ஆயிருக்கும் போதும் இந்த வேவ் லெவலில் எக்ஸாக்டாக 23,300 தான் சப்போர்ட்டு. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 10:40 இருக்கும் நான் போஸ்ட் பண்ணும்போது. நிஃப்டி வந்து 22,300ங்கிறது சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இம்மீடியட்டாக பவுன்ஸ் ஆகும், இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிரும். மினிமம் 22,325, 370 வரைக்கும் பவுன்ஸ் ஆகும் அப்படி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் சொன்னதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து பவுன்ஸ் ஆன மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக ரெக்கவரி. மார்க்கெட் க்ளோஸ் வந்து 22,535 தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 235 பாயிண்ட் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வைஸாக டெய்லியுமே லைஃப் டைம் சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து இருக்கும். இதில் வேற எந்த இதுவும் வந்து நம்ம கால்ஸோ டிப்ஸோ கொடுக்கறது கிடையாது. என்ன டீச் பண்ணமோ அந்த டீச் பண்ணதை சஜஸ்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். ஃபைன். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. அதே நேரம் இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் நடந்திருக்கு. இப்போ இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் இதுக்கு அடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ரைஸ் ஆகும். அப்படியே ரைஸ் ஆனால் கூட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த கேப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும். 23,000ங்கிறது வந்து மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப் டு இந்த லெவல்ல இருந்தும் மார்க்கெட் திரும்பலாம், அகைன் இந்த லெவல்ல இருந்தும் திரும்பலாம். ஸோ அப் டு 23,000 வரைக்குமே இது வந்து டெட் கேட் பவுன்ஸு. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக தான் இருக்கும். ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் வந்து 23,000க்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே இது திரும்பவும் அப் ட்ரெண்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரைட் நோ ஒரு கேப் டவுன் ஆனாலோ ஆர் இன்கேஸ் ஒரு கேப் அப்பே ரைஸ் ஆனால் கூட அப் டு 23,000 வரைக்குமே இந்த டவுன் ட்ரெண்டு, இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு, இந்த டவுன் சைடு ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் எடுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போர்ட் அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறதும் இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 22,400. இதை உடைக்கும் போது நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,150, 140 வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 16th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நிஃப்டி எடுத்து பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இந்த ஒரு சேனல், இந்த ஒரு
ஒரு வெட்ஜ் பேட்டர்னுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகுதா. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுல லைக் வந்து இங்க ஒரு W ஷேப்ல ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல W ஷேப்ல ரைஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க M ஷேப்ல ஃபால் ஆகுது, அப்படியே ஆப்போசிட்ல M ஷேப்ல ஃபால் ஆகுதா. இப்போ இதுல வந்து மிடில் லெவல்ல வந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இதுல எதுக்கு சொல்றேன்னா இந்த M ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த நெக்லைன்ங்கிறது ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும். எப்படி வந்து இந்த இடத்துல W ஷேப்புக்கு வந்து இந்த நெக்லைன் இருக்கு, கரெக்டா இந்த சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகும். அதே மாதிரி எம் ஷேப்லையும் இது நெக்லைன். அப்படி பார்க்கும்போது 50,800 850ங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு நெக்லைன் ரெசிஸ்டன்ஸ். கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லைன், நெக்லைன் சப்போர்ட் லைன் வந்து 48,800 ஆர் 48,700ங்கிறது சப்போர்ட் ஆகும். அப்சைடில் 50,800 50,850ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ இது வரைக்குமே அப் டு இந்த லெவல் வரைக்குமே டவுன் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் கேப் டவுன் ஆனாலும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப் டு 50,800 வரைக்குமே டவுன் ட்ரெண்டாக மாறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு. இந்த குறிப்பிடத்தக்க லெவலுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது மட்டுமே மார்க்கெட் வந்து ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கட்டும் அண்டு ஐடி செக்டாராக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவில் அப்சைடு மொமெண்டமில் இல்லை. ஒரு மைல்டு ரெக்கவரி தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு நிஃப்டி மீடியா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக 4.7% வரைக்கும் ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இதுவுமே ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டாக மாறலை, ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகலை. ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்டு தான். ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு வந்து 3%, 4%, 5%ன்னு இறங்கின செக்டாரு இன்னைக்கு எல்லாமே 1%, 2% தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு, ரெக்கவர் ஆயிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸாக ரெக்கவர் ஆனால் மட்டுமே இது மார்க்கெட் ரிவர்சல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ரைட் நோ தொடர்ந்து இந்த டவுன் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுது. ஃபைன். குரூடாயில பொறுத்தளவுக்கு டாலர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 59. குரூடாயில பொறுத்தளவுக்கு டாலர் வைஸ்ன்னு பார்க்கும்போது $45 தான் அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட். பெரும்பாலான கண்ட்ரீஸில் $45 பிலோவில் போகும்போது குரூடாயில் ப்ரொடக்ஷன் கட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து $59 டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. குரூடாயில பொறுத்தளவுக்கு 59, மேக்சிமம் $55 தான் இந்த டவுன் ட்ரெண்ட். ஏன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு மேக்சிமம் ஃபால் வந்து இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 4,775 பெர் பேரல். இதே நீங்கள் வந்து வேர்ல்டு மார்க்கெட் US டாலரை பேஸ் பண்ணி சொல்லும்போது $55 தான் மேக்சிமம் சப்போர்ட். அதுக்கு பிலோவில் உடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. குரூடாயில பொறுத்தளவுக்கு அதனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் பெரும்பாலான கண்ட்ரிகளில் $45 தான். $45 பிலோவில் போகும்போது ப்ரொடக்ஷனை பெரும்பாலான கண்ட்ரிஸ் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எடுத்து அதை ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா பர் பேரல் $45 விற்றாதான் சேலானால் தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே வரும். ஸோ $45 பிலோவில் க்ரூட் ஆயில் ட்ரேட் ஆகும்போது பெரும்பாலான கண்ட்ரிஸ் வந்து ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து திருப்பியும் ப்ரைஸ் வந்து மேலே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டாலர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $59 அண்ட் $55 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 5,000 4,775 இது வந்து சப்போர்ட், க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும்.
தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு டேயில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.